அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்தி படைப்பாளி, விடுதலை வீரர் பாலகிருஷ்ண சர்மா நவீன். ஷர்மானாலும் வகுப்புவாத பேர் தான். இந்தி படைப்பாளி, விடுதலை வீரர் பாலகிருஷ்ண நவீன் சிறந்த இந்தி கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முக திறன் கொண்ட மல்டி டைமென்ஷனல் எபிலிட்டி கொண்ட பண்டிட் பாலகிருஷ்ண சர்மா அவருடைய பிறந்த தினம் இன்று. மத்திய பிரதேச மாநிலம் ஷாஷாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பயானா கிராமத்தில் 1897 பிறந்தார். நேற்று ஒருத்தர் பிறந்திருக்கிறார் 1879, இவர் 1897 பிறந்தார். நேற்று பிறந்தவர் நம்ம சதீந்திரநாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு பிறந்தவர் பாலகிருஷ்ண நவீன் 1897 பிறந்தவர். மத்திய பிரதேசத்தில் ஜாஜாப்பூர் மாவட்டத்தில் பயானா கிராமத்தில். அங்கு சரியான கல்வி வசதி இல்லாதால் ஜாஜாப்பூர், உஜ்ஜைன், கான்பூரில் பயின்றார். மத்திய பிரதேசத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே குணா அப்படின்ற ஒரு நேஷனல் பார்க், தேசிய பூங்கா இருக்குது. அதை தாண்டி இந்தியாவிலேயே அதிகமான காடுகளை உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். மருத்துவ காடுகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் சிக்கிம் மாநிலம். அங்கே 4 சிக்கிம் தான் இருக்குது, 4 மாவட்டம் தான் இருக்குது. வடக்கு சிக்கிம், தெற்கு சிக்கிம், மேற்கு சிக்கிம், கிழக்கு சிக்கிம் அப்படின்ற மாதிரி. அந்த சிக்கிமுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவரவியலாளரின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை பற்றி பேசுகிறோம். அதில் கூடுதல் தகவல் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். கவிதை, உரைநடை இரண்டிலும் அதிக ஆர்வம் திறனும் கொண்டிருந்தார். கணேஷ் சங்கர் வித்யார்த்தியின் பிரதாப் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அவரது மறைவுக்கு பிறகு பல ஆண்டு காலம் அதன் ஆசிரியராக செயல்பட்டார். சந்த் என்ற கதையுடன் இவரது இலக்கிய பயணம் தொடங்கியது. அதன் பிறகு கவிதைகள் எழுதத் தொடங்கினார். பிரபா என்ற பத்திரிகையை தொடங்கினார். கான்பூர் கிரைஸ்ட் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு 1920 காந்திஜி அறைகூவல் விடுத்ததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அதன் தாக்கம் இவரிடம் எதிரொலித்தது. காங்கிரஸ் கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார். பல சிறந்த கவிஞர்களோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் ஆகியோருடன் நல்ல நட்பும் ஏற்பட்டது. இவர் சிறந்த பேச்சாளரும் கூட. எழுச்சிமிக்க உரைகளால் மக்களிடையே விடுதலை உணர்வையும் தேசபக்தியையும் தூண்டினார். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றார். சுதந்திரத்துக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு 6 முறை சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். இவர் மொத்தம் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார். கும்கும், ரஷ்மிரேகா, அபலக், குவாசி, ஊர்மிளா, வினோபா, ஸ்தவன், பிரணார்பன் உள்ளிட்ட தலைசிறந்த படைப்புகள் மற்றும் ஏராளமான கவிதைகள் இவர் சிறையில் இருந்தபோது எழுதியவை. சிறையில் இருந்த பொழுது 1921 இவர் எழுதத் தொடங்கிய ஊர்மிளா என்ற காவியம் 1934 நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட மனுஷன் 13 வருஷம் எழுதியிருக்கிறார் ஊர்மிளாவை. 1957 தான் வெளிவந்தது. 44, 54, 23 வருஷம் கழித்து வெளிவந்திருக்கு. 13 வருஷம் எழுதின புத்தகம். 6 தொகுதிகள் கொண்ட இது பெரிதும் போற்றப்படும் இந்தி இலக்கியமாகவும் இன்றளவும் திகழ்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த தொடங்கினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஷ்மிரேகா, அபலக் ஆகிய இவரது தலை சிறந்த படைப்புகள் 1952 வெளிவந்தன. தொடர்ந்து பல காவியங்கள், கவிதைகள் படைத்தார். பத்திரிகைகளிலும் பல கட்டுரைகள் எழுதி வந்தார். தாய்மொழியான ஸ்வரஷா பாஷாவில் நவீன இலக்கியத்தை தன் படைப்புகளால் செழிப்படைய செய்தார். இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள செய்வதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 1960 பத்மபூஷன் விருது பெற்றார். இலக்கிய மனம் கமலும் இவரது படைப்புகள் தேசிய உணர்வு தூண்டும் வகையிலும் இருந்தன. தலைசிறந்த படைப்பாளியும் நாட்டின் சுதந்திரத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்து தொண்டு ஆற்றியவருமான பாலகிருஷ்ண சர்மா நவீன், அதாவது பாலகிருஷ்ணா நவீன்
63 வயசில் 1960ஆம் ஆண்டு இறந்து போனார். நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார், புகழுடம்பு எய்தினார். ஊர்மிளா என்ற காவியம் 6 தொகுதியாக வெளிவந்திருக்கு. அதுதான் இந்திய இலக்கியத்துக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இலக்கியமாக படுது. மத்திய பிரதேசத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு இந்திய இலக்கியம். நன்றி, வணக்கம்.